வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்னைக்கு என்ன நம்ம சமைக்க போறோம் அப்படின்னா, ரொம்ப சத்து நிறைந்த மூக்கிரட்டை கீரை கடையல். இதில வந்து நெறைய சத்துக்கள் இருக்கு. இது சுகர கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பித்தப்பையில இருக்கிற கற்கள், கிட்னியில இருக்கிற கற்கள் அதெல்லாம் வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இருக்கு. அதுவும் இல்லாம இது வந்து சுகர வந்து கண்ட்ரோல் மட்டும் பண்ணாம, சுகரால் ஏற்படுகின்ற கிட்னி பாதிப்பையும் இது தடுத்து நிறுத்துகிறது. அதனால கிட்னிக்கு இது ஒரு பொக்கிஷம் என்றே சொல்றாங்க. இந்த கீரை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொடி வகையை சேர்ந்தது. இது வந்து அந்த கீரையினுடைய நுனியில பார்த்தீங்கன்னா, ஒரு கொத்து கொத்தா ஒரு 3 கொத்து மாதிரி அழகா பிங்க் கலர்ல வந்து பூ இருக்கும். ஒரு சில இதில வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். 2 ரகமான கீரை இருக்கு. 2மே ஒண்ணா தான் பயன் தரும். அதனால எந்த வகையான கீரை கிடைச்சாலும் கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. இத வாங்கி நல்லா தனித்தனி இலையா பறிச்சு எடுத்துட்டு, நல்லா சுத்தமா தண்ணிய விட்டு அலசி எடுத்து வச்சுக்கினேன். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாணலி வைத்து, வாணலியில நல்லா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணிய விட்டுட்டு, 1 கப்பு வெங்காயம் நறுக்கி போட்டது, 1/2 கப்பு தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு 7, 8 பூண்டு பல்லு, அது அத்தனையும் உரிச்சு போட்டு, ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இத வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா வந்து கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது. அதனால முதல்லயே வந்து வெங்காயம், தக்காளி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் புளி போடுங்க. புளி போட்டுட்டு கழுவி வச்ச அந்த கீரை ஒரு 3 புடி அளவு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதையும் திரும்பவும் ஒரு கிளறி ஒரு 2 நிமிஷம் மூடி வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு எடுத்து ஆறிய பிறகு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு செய்யணும். அந்த தாளிப்பு வந்து ஒரு வாணலி வச்சு எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு அதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 2 வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சம் 6, 7 பல்லு பூண்டு தோலோடு நல்லா இடித்து போடுங்க. இடித்து போட்டு அதையும் நல்லா வந்து வதங்கினதும் கருவேப்பிலையும் தூவி அந்த வதக்கின அந்த தாளித்ததையும் நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கிற அந்த பேஸ்ட்டாக கூடவே கீரை பேஸ்ட்டாக கூடவே இதையும் சேர்த்து திரும்பவும் ஒரு சுற்றி அதுக்கப்புறமா அதை வந்து அரைச்சி எடுங்க. அப்போ தான் அந்த பூண்டோட வாசனை, கருவேப்பிலோட வாசனை, அந்த மிளகாயோட காரம் எல்லாமே இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் கல்சட்டியில் வச்சு மத்துலேயும் கடையலாம். அப்படி கடையும் போதும் ஃபஸ்ட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி அதையும் கடைஞ்சி எடுத்தால் தான் அது வந்து நல்ல வாசமாக இருக்கும். அப்படி கல்சட்டியில் கடைய முடியாதவங்க இந்த மாதிரி மிக்சியில் செய்யுங்க. மிக்சியில் செய்யும் போதும் இந்த மாதிரி முறையில் செய்யும் பொழுது அது ரொம்ப வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். இது சுவைக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கும் மிக 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 ரொம்ப முக்கியமான ஒரு கீரை. இது கண்டிப்பாக வாரத்தில் 3 நாட்கள் நம்ம செய்யணும். இதை வந்து கூட்டாக செய்யலாம், பொரியலாக செய்யலாம், பருப்பு போட்டு கடையலாம், புளி போட்டு கடையலாம். இந்த கீரையில் வந்து கீரை, வேர், தண்டு எல்லா பாகமே வந்து மருத்துவ குணம் நிறைந்தது. அதனால் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தலாம். கண்டிப்பாக இந்த கீரையை நீங்கள் விடாதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து இதை செய்யுங்க. இந்த மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம செய்து அடிக்கடி நம்ம வீட்டில் சாப்பிடும் பொழுது உணவே மருந்தாக மாறுகிறது. நம் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியதாகவும் கிட்னியை பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷம் என்றே நான் போட்டிருக்கேன். அவ்வளவு அற்புத சக்தி நிறைந்தது இந்த மூக்கிரட்டை கீரை. கண்டிப்பாக வாங்கி நாமும் அதை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.